என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, எனக்கு மட்டுமே தெரிந்த என் தலைவர், எனக்கு மட்டுமே தெரிந்த என் கணவர் எம்ஜிஆர் என்று தாய் வார இதழில் ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நேர்காணலில் புரட்சி தலைவரிடம் ஒரு அதிசய சக்தி உண்டு என்று சொன்னார். அந்த அதிசய சக்தி என்ன, அவர் சொன்னது என்ன, வாருங்கள் பார்ப்போம். என்னவர் என் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு வெற்றி தோல்வியை கண்டு துவண்டு விட மாட்டார், தோல்வியை கண்டு தோழ மாட்டார், வெற்றியை கொண்டு விளையாட, அதாவது வெற்றியை தலையில் வைத்து ஆடமாட்டார். வெற்றியையும் தோல்வியையும் சரிசமமாகத்தான் பார்ப்பார். அவர் வெற்றியையும் தோல்வியையும் எப்படி பார்ப்பார் என்பதை ஒரு சமயம் என்னிடத்தில் சொன்னார். சென்ற காலங்களில் மகத்தான வெற்றிகளை காண முடியாவிட்டாலும் கண்ட சிறு சிறு வெற்றிகளை நினைத்து மகிழ்ந்து உள்ளத்தை ஊக்குவித்துக் கொள்ளவும், வருங்காலத்தில் ஆற்ற வேண்டிய செயல்கள் குறித்து எண்ணி செயலாற்றும் நெறியிலே உறுதி கொள்ளவும் மேனாள், அதாவது தொழிலாளர் திருநாள் பயன்படுகிறது. இப்படி சொன்னவர் நம் தலைவர். அவரே அடிக்கடி என்னிடம் ஒரு விஷயத்தை மனம் விட்டு சொல்லுவார். எனக்கு பொருளாதாரம் பற்றி தெரியாது, அதை படித்து பட்டம் பெற்றது இல்லை. ஆனால் பசி, பட்டினி, வறுமை இவற்றை அனுபவித்து துன்பப்பட்டிருக்கின்றேன். கும்பகோணத்தில் படித்துக் கொண்டிருந்த போது பல நாட்கள் மாலை நேரங்களில் பள்ளியில் இருந்து திரும்பியதும் எங்கள் அம்மா எனக்கும் அண்ணனுக்கும் சாப்பாடு தர முடியாமல் சங்கடப்பட்டதை நான் நன்றாகவே அறிவேன். நான் ஆட்சிக்கு வந்தவுடன் அத்தகைய தொல்லைகளையும் துயரங்களையும் நம்மீது அன்பு கொண்ட தாய்குலத்திற்கு நாம் தராமல் காக்க வேண்டும் என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பார். இந்த ராமாவரம் தோட்டத்து நாயகரை, அவரை சந்திக்க வருகிற எந்த நபரும் இங்கு விருந்து சாப்பிடாமல் சென்றதாக எனக்கு தெரிந்த வரையில் இல்லை. இன்றைக்கு அவருக்கும் அவரை சார்ந்த எனக்கும் எதிராக செயல்படுகிறவர்கள் கூட இங்கேயே என் கையால் சாப்பிட்டவர்கள்தான். இந்த நல்ல மனம் படைத்த தலைவர் கோடான கோடி தாய்குலம் கண்ணீர் சிந்தக்கூடாது என்பதற்காகத்தான் சத்துணவு திட்டத்தை தந்தார். அவரிடம் ஒரு அதிசய சக்தி உண்டு. பின்னால் நிகழும் சம்பவத்தை ஓரளவு முன்கூட்டியே யூகித்து விடுவார். திமுகவில் இருந்து விலகுவதற்கு முன்கூட்டியே அரசியலில் என்னை அஸ்தமிக்க செய்ய ஏதோ நாடகம் நடக்கிறது, ஆனால் அது நிகழவே நிகழாது என்று சில பல மாதங்களுக்கு முன்பே அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்போதைக்கு ஏன் இப்படி சொல்கிறார் என்று புரியவில்லை என்றாலும் பின்னர் அதை உணர்ந்தேன். அவருக்கு ஒரு வசீகர சக்தி உண்டு. ஓரிடத்திற்கு இவரும் அகில இந்திய அளவில் பேசப்படும் இன்னொரு தலைவரும் செல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். மக்கள் கூட்டம் இவரையே, புரட்சி தலைவரையே சூழ்ந்து கொள்ளும். தலைவர் வருகிறார் என்றால் தமிழக மக்கள் மணிக்கணக்காக, இரவு பகலாக, ஏன் பல நாட்கள் கூட காத்து கிடப்பார்கள். ஏறக்குறைய 15 வருடங்களுக்கு முன் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியை சந்தித்து மகஜர் கொடுக்க சென்னையில் இருந்து மதுரைக்கு ரயிலில் புறப்பட்டு சென்றார் என் தலைவர், புரட்சி தலைவர். வழியெல்லாம் மக்கள் வெள்ளம். அவருக்கு தந்த வரவேற்பு எவ்வளவு மகத்தானது என்பதை அன்றைக்கு பார்த்தவர்கள், படித்தவர்கள், அதற்கு முன் வரலாறு கண்டவர்கள் மறுப்பு ஏதும் சொல்லாமல் உணர்வார்கள். சென்னையில் புறப்பட்ட ரயில் மதுரை அடைய பல மணி நேரம் தாமதம் கண்ட நிலையில் அப்போது இந்த ரயிலில் செல்வது மற்ற பயணிகளுக்கு சங்கடமாக இருக்குமோ என்று எண்ணிய புரட்சி தலைவர் திண்டுக்கல்லில் இருந்து கார் மூலம் மதுரைக்கு பயணத்தை தொடர முடிவு செய்தார். இது எப்படியோ ரயிலின் டிரைவருக்கும் கார்டுக்கும் தெரிந்ததும் இருவரும் ஓடோடி வந்தனர். தலைவரே, ஒரு வேண்டுகோள், நாங்கள் உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து இந்த ரயிலை விட்டு மட்டும் இறங்கி போய் விடாதீர்கள். இந்த வண்டி மதுரை போய் சேருகிற வரை பாதையில் உள்ள ஊர்களுக்கெல்லாம் கூட தாங்கள் வருகிற தகவல் தெரிந்திருக்கிறது. இந்த வண்டியில் நீங்கள் இல்லை என்றால் உங்கள் அன்பு தொண்டர்கள் பெருத்த ஏமாற்றம் கொள்வார்கள். உங்களை நாங்கள் காரிலே அனுப்பிவிட்டோம் என்று கூட சொல்வார்கள். அல்லது நாங்களே இந்த வண்டிக்குள் உங்களை எங்கோ மறைத்து வைத்திருக்கிறோம் என்று கூட சொல்லுவார்கள். எங்கள் மீது கோபம் கொள்ளுவார்கள். இந்த வண்டி மதுரைக்கு ஒழுங்காக போய் சேர வேண்டும், எங்களின் பொறுப்பு. அப்படி பெரிய மனது பண்ணி நீங்கள் அதற்கு உதவ வேண்டும். நீங்கள் வண்டிக்குள் இருந்தால்தான்
அமைதியாக நாங்களும் வண்டியை மதுரைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும், இல்லை என்றால் உங்கள் தொண்டர்கள் கோபித்துக் கொள்வார்கள் என்று அந்த ரயில் டிரைவர் கேட்டுக்கொண்டதும் புரட்சி தலைவர் சிரித்து கொண்டே ஒப்புக்கொண்டார். அன்றைக்கு தலைவருக்கு கிடைத்த வரவேற்பில் ஏறக்குறைய 17 மணி நேரம் தாமதமாக வண்டி மதுரைக்கு போய் சேர்ந்தது. அந்த அளவுக்கு வழியெல்லாம் நின்று தலைவரை தரிசிக்கவும், கையசைத்து காட்டவும், தலைவரை பார்க்கவும் வழியெல்லாம் ஊர்கள் தோறும் தொண்டர்கள் திரண்டு கிடந்தனர். இதனால் மதுரையில் இந்திரா காந்தி அம்மையாரை சந்திக்க உரிய நேரத்தில் போக முடியவில்லை. எனவே திருப்பரங்குன்றத்திற்கு மட்டும் சென்று அவரிடம் பேசிவிட்டு டெல்லியில் பிரதமரை சந்தித்து மகஜரை கொடுப்பேன் என்றார். கொடுத்தார். சமீபத்தில் நான் மதுரைக்கு ரயிலில் வந்தபோது எனக்கு இந்த நினைவுதான் ஞாபகத்திற்கு வந்தது என்று ஜானகி அம்மாள் சொல்லியிருக்கிறேன். 40 ஆண்டு காலம் அவரின் உயிரின் உயிராக இருந்தவள் நான். இன்று அவர் இல்லை, ஆனால் என் செயல் தொடர்கிறது. தந்தையை இழந்து நிற்கிற தொண்டர்களுக்கு நான் தாயாக இருந்து வழிகாட்ட வேண்டிய நிலை. மதுரைக்கு நான் மக்களிடம் நியாயம் கேட்டு பயணம் புறப்பட்டதும் இப்படித்தான். ஏறக்குறைய 8 மணி நேரத்திற்கு மேலும் மதுரையை வண்டி வந்தடைய தாமதமானது. எம்ஜிஆர் சம்சாரம் வர்றாங்களாமே என்று என் காதுபடவே சொல்லியபடி தாய்மார்களும் தொண்டர்களும் ஆங்காங்கே வண்டியை நிறுத்தி மக்கள் அன்பு எழுச்சியை காட்டியதை என்னால் மறக்கவே முடியாது. இப்படி மக்கள் திலகத்திடம் மக்கள் கொண்ட அந்த பாசத்தை எண்ணி எண்ணி பார்த்து நான் வியந்து போகிறேன். புரட்சி தலைவரிடம் இருந்த அந்த அதிசய சக்தி தான். புரட்சி தலைவரிடம் ஒரு அதிசய சக்தி உண்டு என்று சொன்னேனே, அந்த அதிசய சக்தி இதுதான். மக்கள் அவர் மீது கொண்ட அந்த பாசம் என்றைக்குமே மாறாது, மறையாது. காலமெல்லாம் புரட்சி தலைவரின் தொண்டர்கள் அவரை நினைத்தபடியே இருப்பார்கள் என்று ஜானகி அம்மா சொல்லியிருக்கின்றார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.